எப்படி இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்கின் கேர் டிப் வந்து நம்ம பார்க்க போறோம். ஒன் வந்து ஸ்க்ரப், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பேக். இது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்ன்றது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்றதையும் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி குக்கிங், டிப்ஸ், பெயிண்டிங், ஹார்ட் ஒர்க் அண்ட் ஹாரி ஒர்க், ஸ்டிச்சிங், எல்லா ஒர்க்ஸுமே வந்து நம்ம இதில் வந்து எல்லா வீடியோஸுமே நம்ம வந்து இந்த சேனலில் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு வந்து ஸ்க்ரப் அண்ட் வந்து பேக் ஒன்று வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து எப்படி சிம்பிளாக யூஸ் பண்ணுறது, வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், நம்மளுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் அண்ட் ஐ யூஸ் வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் திஸ் ஸ்க்ரப் அண்ட் பேக். ஓகே, இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றது நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கின் டைப் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கின் வந்து என்ன மாதிரியான ஸ்கின்ன்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கின் டைப் இருக்கு, ஆயில் ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின். வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸில் சீசனிங்க்கு ஏற்ற மாதிரி ட்ரை அண்ட் ஆயிலியாக இருக்கும். இந்த ஒரு பேக்குமே வெளியிலேருந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம எந்த மேக்கப்ஸுமே நம்ம யூஸ் பண்ணல. பிகாஸ் நான் எதுவுமே வந்து ஃபேஷியல் பார்லர்ஸ் எதுவுமே நான் வந்து போய் யூஸ் பண்ண மாட்டேன். அட் த சேம் டைம் நான் இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரப்ஸ் கூட நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எந்த மேக்கப்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிப்ஸை வந்து நான் உங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணீங்க. உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்ததுன்றது நம்மளுக்கு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ண மறக்கக்கூடாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரப் எப்படி பண்ணலான்றது பார்த்துட்டு வந்தோம்னா இதுக்கு என்னென்ன வந்து இன்க்ரீடியன்ஸ்னா வெரி சிம்பிள். உங்கள் வீட்டில் லைம் அண்ட் சுகர் எல்லா வீட்லேயுமே இருக்கும், அது இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ஆயில் ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின் 2 பேருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லைம் அண்ட் சுகரை எப்படி டிப் பண்ணி நம்ம ஓல்ட் ஸ்கின்னுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் மசாஜஸ் கொடுக்கணும். நாட் ஓன்லி ஃபேஸ், நீங்கள் வந்து பேக் நெக் நம்ம ட்ராவலிங் பண்ணும்போதுலாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கவர் பண்ண மாட்டோம். சம் பீப்புள்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சு ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும். இது எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 5 to 10 minutes நீங்கள் ஸ்கின்ல வந்து செட் ஆகி ட்ரை ஆனதுக்கப்புறமா சும்மா லைட் வார்ம் வாட்டரில் ஒரு காட்டன் கிளாத்தை டிப் பண்ணி வைப் பண்ணி எடுத்துக்கிங்க, வாஷ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து பேக் வந்து ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் போல் நீங்கள் வந்து இதில் கோகனட் ஆயில் அப்படி இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், இது வந்து கஸ்தூரி மஞ்சள், ஆஃப் லைம் வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பேலன்ஸையும் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேக் வந்து இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் அப்படியே அப்ளை பண்ணி நம்ம ரெஸ்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் வெறும் இந்த பேக்கை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து வெரி சிம்பிள். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், ஒரு 2-3 ஸ்பூன் வந்து இதில் வந்து லைம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்ஸ் மட்டும்தான் வந்து மறையும் அப்படின்னா கிடையாது. இந்த ஓல்ட் ஸ்கின்மே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த சேம் டைம் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும். நல்லா பலன்னு வந்து ஃபேஸ் நமக்கு இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவான ஒப்பீனியனை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறக்காதீங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோ வந்து மேக் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவை பேஷன்ஸை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.